வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபைனல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஈவினிங் 7 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க. அது விடிய விடிய நடக்கும். 11:30 12 மணி வரையே நடந்து 12:30க்கு தான் யார் வின்னர்னு சொல்லுவாங்க. நம்ம விடிய விடிய முடிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல வேலையாக கடந்த ஒரு 7-8 வருஷமாக 3 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு வசதி. நான் எப்போதுமே இப்போ சமீபமாக கடந்த ஒரு 2-3 ஃபைனலாக நான் வந்து லைவ்லேயே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். போன தடவை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், சீனியர் அது கூட இப்போ கூட இருக்குது நம்ம சேனலில். ஜான் ஜெரோம் ஜெயிச்சப்ப ஜான் ஜெரோம் டைட்டில் வின்னர், ஜீவிதா ஃபர்ஸ்ட் ரன்னர், வைஷ்ணவி செகண்ட் ரன்னர். இவங்க சீனியர், இது சூப்பர் சிங்கர் சீனியர். அது நடந்த பொழுது நான் வந்து லைவ்ல பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இதுக்கு முந்தின சீசன் ஜூனியர், அதையும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ இப்போ எப்படின்னா இந்த முறையும் நம்ம வந்து 3 மணின்னா 3:30க்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ 3:30 மணி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது முதல்ல எடுத்தோடனே 5 சிங்கரும் ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. முதல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, ரெண்டாவது ஒரு கேப் விட்டுட்டு ரெண்டாவது ஒரு பாட்டு பாடுவாங்க. 2 பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு ஆளுக்கு. ஸோ மொத்தம் 10 பாட்டு. நம்ம வந்து இவங்க மொதல் பாட்டு பாடுறப்ப அந்த ஒரு கேப் இருக்கும் மொதல் பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும். ஸோ அதை ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ இந்த முறையும் அந்த மாதிரி பண்ணுவோம். நீங்கள் சண்டே 3 மணிக்கு 3 மணின்னா 3:30 மணிக்கு மொதல் பாட்டு வரும். இவங்க பேசி முடிச்சு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கமல் சார் வராரு, மணிரத்னம் வராரு, ரஹ்மான் வராரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 3:30 மணி ஆகிடும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டே, அந்த சண்டே 25th மே அன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் வேறு இருக்குது. சிஎஸ்கே விசஸ் இவங்க மேட்ச்னு நினைக்கிறேன், ஜிடி குஜராத்தோட மேட்ச் இருக்குது. அது இருந்தாலும் நான் அதை பார்க்க போகிறது கிடையாது. இதை தான் நான் லைவாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதை இது பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிங்கருடைய ஜேர்னி பார்க்குறோம். இந்த முறை இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து சாரா ஸ்ருதி. ஏன் அப்படின்னா அவங்க தான் 2வது ஃபைனலிஸ்டா வந்தாங்க. நம்ம 5-4-3-2க்கு வந்திருக்கோம் இப்போ. ஸோ 2வது ஃபைனலிஸ்டாக வந்த இவங்க முதல் ஃபைனலிஸ்டா வருவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இவங்க 2வது ஃபைனலிஸ்டா வந்தாங்க, சாரா ஸ்ருதி. இவங்க வந்து இவங்களோட ஜேர்னி பார்த்தோம்னா இவங்க ஃபேமிலி ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டு தான். அதே மாதிரி இவங்க நிறைய வீடு மாறி இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ்லாம் இருந்தது. இவங்களுக்கு ஒரு நிரந்தர முகவரி இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதை போக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க சூப்பர் சிங்கரை எடுத்திருக்காங்க. நிறைய நல்ல பாடல்கள் பாடின சிங்கர் அப்படின்னா இவங்களை சொல்லலாம். எந்த ஜானரா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட பாட்டா இருக்கட்டும், அதை வெகு சிறப்பாக பாடக்கூடிய சிங்கர் அப்படின்னா அதுல சாரா ஸ்ருதி அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்காங்க. என்ன ஜானரா இருக்கட்டும், அது வந்து ஒரு வெஸ்டர்ன் சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மெலடி சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சேட் சாங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வெகு சிறப்பாக பாடுவாங்க. அதற்கு உதாரணமாக சொல்லணும்னா விக்ரம் படம் 1986 வெளிவந்த விக்ரம், அதாவது இதே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த படம். அதில் வந்து வனிதாமணி வனமோகினின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை வெகு சிறப்பாக பாடியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு மிரண்டுட்டாங்க சித்ராமா, என்ன இந்த போடுது இந்த பொண்ணு அப்படின்னு. அவ்வளோ அழகா அந்த பாட்டுடைய அந்த டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா ஹை பிச் எல்லாம் ரொம்ப ஈஸியா, சர்வசாதாரணமா எஸ்பிபி சார் எப்படி அந்த நெலிஞ்சு குழஞ்சு பாடுவாரோ அவ்வளவு அழகா பாடியிருந்தாங்க. அது ஒரு உதாரணம். ஒரு உதாரணம் பாட்டுவாத்தியார் அப்படின்னு ஒரு படம். அதுல இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள்லாம் பெரிய ஹிட்டு. அந்த படம் பெரிய வெற்றி பெறல, ஆனா பாட்டெல்லாம் பயங்கரமான ஹிட்டு. ஸ்வர்ணலதா செம்மையா பாடியிருப்பாங்க. அதுல ஒரு பாட்டு நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை அவ்வளவு அழகா பாடினாங்க. அதற்கு அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு குவிந்தது. அந்த பாட்டுடைய அந்த உணர்வு, அந்த எக்ஸ்பிரஷனு, அந்த வாய்ஸ் டோன் கிட்டத்தட்ட அந்த ஸ்வர்ணலதா மாதிரி இவங்க வாய்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் சில பாடல்கள் பாடும்போது. இந்த பாட்டு பாடுறப்ப அப்படிதான் கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா கிட்டத்தட்ட அப்படி எக்ஸாக்டா இருக்காது, கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமா இருக்கும். ஸோ அந்த அளவு அழகா பாடுறாங்க. அந்த வாய்ஸ் மட்டும் இல்ல, அந்த உணர்வு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. அது சிறப்பா இந்த பாட்டுல அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி பாட்டு தான் பாடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு குவைட் கான்ட்ராஸ்டா உயிரே படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சுக்வீந்தர் சிங் பாடினது ஒரு மேல் சாங்கு. அதுல ஒரு ஹம்மிங் மட்டும்தான் ஃபீமேல் வாய்ஸ் வரும். இவங்க அந்த பாட்டையே பாடினாங்க.
அதாவது தையா தையா சாங்கு, அந்த ட்ரெயின்ல போயிட்டே பாடுற சாங்கு, அந்த பாட்டு வந்து பயங்கர ஹை பிச் சாங்கு. அது வந்து சாதாரணமாக பாடுறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. அது ஒரு ஃபீமேல் சிங்கர் அதை எடுத்து இந்த வயசுல, இத்தினூண்டு வயசுல ரொம்ப அழகா பாடினாங்க. அது எல்லாருமே பாராட்டினாங்க. சித்ராமெல்லாம் மிரண்டுட்டாங்க, எப்படி இவ்வளோ ஹை பிச் எடுத்த. இமானும் பாராட்டினாரு. ஸோ ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸா இருந்தது அது. அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், இது வந்து கோபுர வாசலிலே படம். இந்த கோபுர வாசலில எல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்த படம். பி.சி. ஸ்ரீராம் கேமரா. அப்ப வந்து இந்த படம் பி.சி. ஸ்ரீராம் கேமரான்னு ஒண்ணு கை தட்டினாங்க. அப்படி ஒரு காலகட்டமா இருந்தது. பிரியதர்ஷன் டைரக்ஷன்ல கார்த்திக் பானுபிரியா நடிச்ச படம். இசைஞானி இளையராஜா, கவிஞர் வாலி, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண படம். இது வந்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, ரொம்ப அருமையான பாட்டு. ஒரு ஒரு மெலடி, அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மெலடின்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஸ்டான்ஸ்ல வர்ற வரியெல்லாம் முப்பொழுதும் உன் கற்பனையில் அப்படின்லாம் வரும், உன் சொப்பனங்கள் அப்படின்லாம் வரும். அந்த வரியெல்லாம் அவ்வளவு அழகா வாலி சார் எழுதியிருப்பாரு. அந்த முப்பொழுதும் உன் கற்பனையில் ஒரு படத்துக்கெல்லாம் டைட்டில் வச்சாங்க. அந்த அளவு ஒரு பாடல் வரிகளை படத்துக்கு டைட்டிலா வைக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. அது அவ்வளவு அழகா ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இவங்க சூப்பரா பாடியிருந்தாங்க. சாரா ஸ்ருதி ஒண்டர்ஃபுல் சிங்கிங். இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு கோல்டன் ஷவரை வாங்கி கொடுத்த ஒரு பாடலா அமைஞ்சுது. பக்தி பாடல்கள், அதாவது தமிழ் கடவுள் முருகன் அந்த சுற்றுல வந்து உள்ளம் முருகுதையா முருகா அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் பாடின பாட்டு அவ்வளவு அருமையா ஒரு பக்தி பிரவாகமா ரொம்ப சூப்பரா பாடினாங்க. அது வந்து அங்க வந்திருந்த வடிவுக்கரசி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டி அவங்கள தூக்கி கொண்டாடினாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தி பரவசமா இந்த பக்தி உணர்வை கொடுக்குற மாதிரியான ஒரு பாடல். அதாவது எந்த மாதிரி பாடலை வேணாலும் பாட முடியும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நிரூபித்தாங்க சாரா ஸ்ருதி. 1-on-1 ரவுண்டு நடந்தது, நேருக்கு நேராக மோதுற ரவுண்டு. அது சாரா ஸ்ருதி வெர்சஸ் நம்ம இவங்க ஜோஷிகா. அதுல இவங்க பாடினது வந்து வைதேகி காத்திருந்தால் படத்துல இசைஞானி இளையராஜா, கவிஞர் வாலி பிளஸ் வந்து ஜானகி அம்மா இவங்க கூட்டணியில வந்த பாட்டு அழகு மலராட. அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. அது ஜானகி அம்மா பயங்கரமா ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷனோட ரொம்ப சூப்பரா பாடியிருந்த பாட்டு. அந்த பாட்டை இவங்க வந்து அப்படியே கிட்டத்தட்ட அவங்க பாடின மாதிரியே பாடிட்டாங்க. அதான் சித்ராமா சொன்னாங்க, எனக்கு வந்து ஜானகி அம்மானா அவ்வளவு பிடிக்கும், அவங்கள மாதிரியே நீ பாடிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுல பல இடங்கள்ல வந்து பயங்கர உணர்வு பூர்வமா இருக்கும். திருப்பி அந்த பழைய இது வருமா அப்படிங்கிற மாதிரியான வரியெல்லாம் வரும். அந்த வரியிலெல்லாம் அவ்வளவு அழகா பாடி அந்த உணர்வை வெளிப்படுத்தி, ஏன்னா கணவனை இழந்த ஒரு பெண் ஆடுற பாட்டு தான் அது. அந்த பாட்டு கோயில் பிரகாரத்துல ஆடுவாங்க, அந்த உணர்வு வெளிப்படுத்துவாங்க. சிலம்போலியும் புலம்புவது ஏன், அவங்க காலில் சிலம்பு கட்டி ஆட முடியாம அப்படி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். அதை வந்து சூப்பரா பாடி சித்ராமாவே பாராட்டுற அளவுக்கு அவங்க கோல்டன் ஷவர் வாங்குற அளவுக்கு இருந்தது. அந்த 1-on-1 ஜெயிச்சாங்க இந்த பாட்டு மூலமா. இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சாரா ஸ்ருதி பாடினதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும், எந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட் யாரு அப்படிங்கிறத வந்து யார் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கடைசியா வந்து ராதா ரவுண்ட்ல வந்து இதோ இதோ என் பல்லவி, நிறைய பாட்டு இருக்கு, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டே போக முடியாது. நான் சில பாடல்களை மட்டும்தான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். அந்த இதோ இதோ என் பல்லவி சிகரம் படத்துல எஸ்பிபி பாடின பாட்டு. அதை ரொம்ப அழகா பாடி ராதா மற்ற எல்லாருமே பாடினாங்க. பட் இவங்க பாடினதுக்கு தான் ராதா கீழே இறங்கி வந்து ஹக் பண்ணி அவங்கள பாராட்டினாங்க. அந்த அளவு அவ்வளவு சிறப்பா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைய நிறைய பாடல்களை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.